ஒரு 10 வயசு சின்ன பையன் தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லி தண்ணி தொட்டிக்குள்ள குதிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து அவனை திடீர்னு காப்பாத்தி கேக்குறாரு, டேய் என்னடா பண்றேன்னு. அதுக்கு அந்த பையன் ஒரு பொய்ய சொல்றான், இல்லப்பா என்னால தண்ணிக்குள்ள எவ்வளவு நேரம் மூச்சு பிடிச்சிட்டு இருக்க முடியும் அப்படின்னு பாக்குறேன் அப்படின்னு. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, சரிடா பார்த்து பத்திரம், ஆனா கடைசி வரைக்கும் நம்பிக்கை தளர விட்டுறாத அப்படின்னு. அவங்க அப்பா கொடுத்த அந்த ஒரு வார்த்தைனால அவன் உலகத்தையே திருப்பி போட்டான். 1982 நிக் விஜோசிக் அப்படின்னு ஒரு குழந்தை பிறக்குது. கையும் காலும் இல்லாம பிறந்ததுனால அதை பெத்த அம்மாவே இது ஏன் குழந்தை இல்லைன்னு சொல்லி வாங்க மறுக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறமா அந்த குழந்தையோட முகத்துல ஒரு சின்ன சிரிப்பை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கையும் காலும் இல்லனா என்ன, வாழ்க்கையில மிகப்பெரிய மனுஷனா இவனை எப்படியாச்சும் வளர்த்து காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா சோத்துக்கு பதிலா அந்த குழந்தைக்கு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்குறாங்க. ஆனா அது ரொம்ப நாளைக்கு கை கொடுக்கல. மத்த பசங்களை மாதிரி ஸ்கூலுக்கு நார்மலா போகணும்னு நினைச்ச அந்த பையனை சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏகப்பட்ட கேலி கிண்டல் அவமானம் அசிங்கம்னு சொல்லி நீ எல்லாம் வாழ்றதே வீணுன்னு சொல்லி சாவடிக்க நினைக்கிறாங்க. அவ வாழ்ந்த அந்த சமூகமே அவனை கொலை செய்ய நினைக்குது. அந்த சமயத்துலதான் தற்கொலை செய்ய நினைக்கிறான். ஆனா அவங்க அப்பா சொன்ன அந்த ஒரு வார்த்தைனால அப்போ ஒரு விஷயத்த அவன் நினைக்கிறான், என் வாழ்க்கையில ஆச்சரியங்கள் நடக்கலன்னா என்ன, நானே ஒரு ஆச்சரியமா மாறி நிப்பேன் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறமா பல சாதனைகளை படைக்கிறான். அவன மாதிரியே கையும் காலும் இல்லாத பல மில்லியன் குழந்தைகளோட வாழ்க்கையை மாத்தி அவங்களை எந்திரிச்சு ஓட வைக்கிறான். எனக்கு கையும் காலும் உடம்புலதான் இல்ல, ஆனா என் மனசுக்கு இருக்கு, அது என்ன ஓட வைக்குன்னு சொல்லி பல மில்லியன் மக்களுடைய வாழ்க்கையை மாத்தி இன்னைக்கு நம்பிக்கையினுடைய சிகரமா ஒரு மனுஷன் நிக்கிறான். இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனுஷன். அண்ட் கடைசியா ஒரு விஷயம், பொழுதுபோக்குக்கு மட்டும் பயன்படுத்திட்டு இருக்க இந்த தளத்தை நிறைய ஜெயிச்ச மனிதர்களையும் வரலாற்றையும் கத்துக்கிறதுக்கும் பயன்படுத்த முடியும். அதுல விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.